லியூகோடர்மா அப்படிங்கிற ஸ்கின் ப்ராப்ளம்னால சஃபர் ஆகிட்ருக்கீங்களா? அங்கங்கே வெள்ளையாக உங்களோட ஸ்கின் வந்து மாறிட்டே இருக்குதா? இந்த கண்டிஷன் தமிழில் வந்து வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கண்டிஷனில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் நிறைய மெடிக்கேஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இப்போவும் மெடிசன்ஸில் இருக்கிறோம். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. பெருசாக ஒரு முன்னேற்றம் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன தான் பண்ணுறது, இது ஏன் வந்துச்சுன்னே புரிய மாட்டேங்குது. சிலர் வந்து ஹெரிடிட்ரின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது அக்குபஞ்சரில் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ பதிவை முழுசாக பாருங்கள். இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்றைக்கி லியூகோடர்மா பற்றி பேசுகிறோம். பட் டெர்மடைட்டிஸ் என்ன சொரியோசிஸ்னு என்ன கண்டிஷனில் நீங்கள் பேர் வச்சாலும் இந்த ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அக்குபஞ்சரில் வந்து அதை நுரையீரலோட ஒப்பிடுறாங்க. அதாவது உங்கள் ஸ்கின்னை வந்து லங்ஸோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்கின் வந்து ஆல்டர்னேட்டிவ் லங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அக்குபஞ்சர் ரீதியில். ஸோ இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது க்ரானிக்காக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்கின்ல வெளிப்படுங்க. என்ன மாதிரி இருக்கும்? டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, தும்மல் வந்துக்கிட்டே காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு 10 தும்மல் போடுறது, காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் ரன்னிங் நோஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறது, ரீனைட்டிஸ்ன்ற கண்டிஷன், சூடாவோ காரமாகவோ சாப்பிட்டா மூக்கில் தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிறது, காரமாக விரும்பி நிறைய சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை அதிகமாக விரும்புறது. இது மட்டும் இல்லைங்க, அப்பப்போ வந்து கொரட்டைகள் மூக்கில் வந்து மூக்கு அடைச்சிக்கிற மாதிரி இருக்கிறது, கொரட்டை அதிகமாக நைட்டில் வர்ற மாதிரி இருக்கிறது சாதாரணமாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா வாய்ஸ் கரகரன்னு மாறுற மாதிரி இருக்கும். த்ரோட் இரிட்டேஷன் ஆகிடும். தொண்டையில் சளி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காலை நேரங்களில் ப்ரஷ் பண்ணும்போது துப்பிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். தொண்டை வலிக்கிற மாதிரியோ அல்லது குத்தி குத்தி ட்ரை காஃப் வர்ற மாதிரியோ கண்டிப்பாக இருக்கும். இதோட அடுத்த நிலை சிலர் வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கன்றாங்க. வெயிட் பண்ணுங்கள், அடுத்த கண்டிஷனையும் நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா அப்போது சளியே பிடிக்காது, ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு சளி பிடிச்சு, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஆச்சு, அப்படியே சளி பிடிச்சாலும் ஒரு 1 or 2 days தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் வராது. அதில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது லியூகோடர்மா. ஸோ தயவு செய்து பிரச்சனையோட காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அதுக்கான சொல்யூஷனை நம்ம எதிர்பார்க்க முடியும். அக்குபஞ்சர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.